ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே கோதாய நமஹ. மார்கழி திங்கள் மதியந்திர நாள் 21வது நாள் ஏற்ற கோதா குணானுபவத்தில் இன்று பார்க்க இருக்கும் விஷயம் ஆண்டாள் மாலை மாற்றுதல். பொதுவாக கல்யாணத்திலேயே மாலை மாற்றுதல் வைபவத்தோடு தான் ஆரம்பிக்கும். எல்லா கல்யாணமுமே எல்லாரும் ரசிக்கும்படியாக இருக்கும். அதுவும் ஆண்டாள் திருக்கல்யாணத்திலே மாலை மாற்றுதல் ரொம்ப முக்கியம். ஏன்னா கோதை மாலை மாற்றினால் அழகாக எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இங்கே சுடி கொடுத்த நாச்சியார் மாலையை கண்ணனுக்கு சமர்ப்பித்தாள் அப்படின்னு. ஆனால் ஆண்டாள் பாடின கல்யாண வைபவம் ஒன்று இருக்கு இல்லையா, கனாக்கண்டேன் தோழி நான். அதில் இந்த மாலை மாற்றுதல் வைபவம் காணும். வரலை. ஏன் வரலை? கண்ணன் அந்த கனாவை ஆண்டாளுக்கு கொடுக்கவில்லை. ஏன் கொடுக்கவில்லை அப்படின்னா, அதான் நினைவில் தினமுமே நடந்து கொண்டிருக்கிறது. இது கனாவில் பார்க்க வேண்டிய விஷயம் இல்லை, நினைவிலேயே நடக்கிறது. நினைவிலேயே ஆண்டாள் மாலையை கொடுக்கிறார். அதை பெருமாள் சாற்றிக் கொள்கிறார். பெருமாள் கிட்ட இருந்து மாலை வரும், ஆண்டாள் சாற்றிக் கொள்கிறார். இதெல்லாம் நினைவிலே இருக்கக்கூடியது தானே. அதனால இது போய் என்ன விசேஷம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். கனவுல கண்ணன் காண்பிக்கவில்லை. ஆனால் கூட ஆண்டாள் திருக்கல்யாணம் அப்படின்னா மாலை மாற்றுதல் இல்லாமல் இருந்தால் சுவாரஸ்யம் இல்லை. அதனால சுவாமி தேசிகன் அதற்காக ஒரு ஸ்லோகம் சாதித்திருக்கிறார். இந்த வாரணமாயிரம் ஆரம்பித்து கனாக்கண்டேன் தோழி நான்ல ஆண்டாள் கனால ஆண்டாள் சாதிக்காத சில விஷயங்களையெல்லாம் கோதாஸ்துதியில் சாதிச்சிருக்கார் சுவாமி. ஸ்வயம்வரம் அப்படின்னு ஒரு ஸ்வயம்வரத்தை பற்றி சொல்லியிருக்கார். பரிஹாசகிரசகீனாம் அப்படின்னு தோழிகளுடைய பரிகாச வார்த்தைகளை பற்றி சொல்லியிருக்கார். இப்படி சிலதெல்லாம் சாதிச்சிருக்கார் இல்லையா. அதில் முக்கியமானது இது. ரங்கேஸ்வரஸ்ய தவச பிரணயானுபந்தாத் அந்யோன்யமால்ய பரிவிருத்திமபிஷ்டுவந்தः வாசாலயந்தி வசுதே ரசிகாஸ்திரிலோகீம் நியூனாதிகத்வசமதா விஷயைர்விவாதைஹி. ஸ்ரீரங்கம் ரங்கநாதனுக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுக்கும் கல்யாணத்திலே மாலை மாற்றுதல் வைபவம். பெருமாளுடைய மாலையை பக்தர்கள் சூடிக்கொள்வது அப்படிங்கிறது பிரசாதம். அங்கே மாலை மாற்றுதல் நடக்காது. பெருமாளுடைய மாலையை பிரசாதமாக ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி ஆண்டாள் ரங்கநாதன் மாலையை பிரசாதமாக ஏற்றுண்டாரா அப்படின்னு கேட்டால் இது அப்படி இல்லை. பிரணயானுபந்தாத்துங்கிறார். பிரணயத்தினாலே, அதாவது பொதுவாக ஒரு மனுஷனுடைய மாலையை இன்னொரு மனுஷர்கள் போட்டுக்கொள்ள மாட்டார்கள். அவர் உபயோகித்ததை இன்னொருத்தர் உபயோகிக்கிறது தப்பு, எதுவானாலுமே. ஆனால் பெருமாளுடையதுன்னா பெருமாள் மாலையை தொடுத்த துழாய்மலர் சூடி கலைந்தன சூடுமி தொண்டர்களும் பக்தர்கள் சாற்றிக் கொள்வார்கள். ஆழ்வார் ஆச்சாரியர்கள் மாலையை பிரசாதமாக பக்தர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இங்கே அப்படியான்னு கேட்டால் அப்படி இல்லை. பிரணயானுபந்தாது. இங்கே பிரணயத்தினாலே காதல்னாலே மாலை மாற்றிக்கொள்கிறார்கள், பிரசாதமாக ஏற்றுக்கலை. அப்போ என்ன ஆகும்னா ஒருவர் மாலையை இன்னொருத்தர் போட்டுக்கொள்வார்கள். பிரணயத்தினாலே நடப்பது தானே. உடல் உயிர் ஆவி எல்லாம் ஒன்றுபடுவது தானே. அதனால் ஆண்டாளுடைய மாலையும் பெருமாள் ஏற்றுக்கிறார், பெருமாளுடைய மாலையும் ஆண்டாள் ஏற்றுக்கிறார். ஆச்சரியமாக மாலை மாற்றல் வைபவம் நடக்கும்போது அதை பார்த்து கொண்டிருவர்கள்லாம் அந்த அழகை பேச ஆரம்பித்தார்களாம். கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பேசி பாட ஆரம்பித்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக பாடி பாடி அதுவே ஒரு விவாதமாக ஆயிடுதான். அந்யோன்யமால்ய பரிவிருத்திம் அபிஷ்டுவந்தः வாசாலயந்தி வசுதே ரசிகாஸ்திரிலோகீம். என்ன கேட்டால் அவர் சொன்னார், ஆஹா ஆண்டாள் அழகாக இருக்க, என்ன இருந்தாலும் ரங்கநாதன் மாலை அழகுதாங்கிறார். குறும்பு பாருங்க. ஸ்ரீரங்கத்துக்காரர் சொல்கிறார், ஆஹா ஆண்டாள் அழகாக இருக்கார். ஏன் அழகுனா ரங்கநாதன் மாலை அழகுதானேன்னாராம். அப்போ அவர் சொன்னார், ரங்கநாதன் அழகாக இருக்கார், என்ன இருந்தாலும் ஆண்டாள் மாலை அப்படின்னாலே பெருமை அதிகம்தானே அப்படின்னு ஆரம்பிச்சு. ஆண்டாள் மாலையினால தான் ரங்கநாதனுக்கு பெருமை அப்படின்னு ஸ்ரீவில்லிபுத்தூர்காரர்கள் சொல்லுகிறார்கள். ரங்கநாதன் மாலையினால்தான் ஆண்டாளுக்கு அழகு கூடுகிறது அப்படின்னு ஸ்ரீரங்கத்துக்காரர்கள் சொல்லுகிறார்கள். இவர்கள் ஒருவருக்கொரு இப்படி பேச ஆரம்பித்து கடைசியில் விவாதம் ஆயிடுதான். நியூனாதிகத்துவ சமதா விஷயைர் விவாதைகி. யார் வசத்தி யார் தாழ்த்தி அப்படின்னு ஒரு விவாதம். விவாகம் ஒரு பக்கம் நடக்கிறது, இவாளுக்குள்ள விவாதம் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் நடந்துருக்கு. தேவலோகத்தில் கூட நடக்கிறதா. ஏன்னா விவாகம்னாலே விவாதம் இல்லாமல் இருக்காதே அப்படின்னா இது அப்படி இல்லை. இது சண்டை இல்லை, இது ரசிக்காகங்கிற ராசிக்கத்தினாலே இவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். யாராலே யாருக்கு அழகு? நான் ரசிகர்களானபடினால். எப்படியான ஸ்ரீமத் ராமாயணத்தில் சீதா பிராட்டி விவாகம் நடந்தது. அப்போ மிதிலா நகரத்து ஜனங்களுக்கெல்லாம்
நம்ம சீதா பிராட்டி நம்ம ஊர் ராஜகுமாரிக்கு ஏற்ற மாதிரி ஒருவன் இருப்பானா அப்படின்னு பார்க்கணும்னு எண்ணம். அப்போ பெருமாளை பார்த்தப்புறம் தான் அவளுக்கு திருப்தி ஆச்சா. மை திலநகர சுலோச்சனாலோச்சன சகோர சந்திர. அவளுக்கு திருப்தி இல்லை. முதல்ல என்ன இருந்தாலும் சீதைக்கு சமமாக ஒருத்தன் பூலோகத்திலே வர முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டு இருந்தான். தேவலோகத்திலே தான் ஒருத்தன் வரணும்னு நினச்சிட்டு இருந்தான். ஆனால் பெருமாள் சீயன் அவனை பார்த்த உடனே தேவலோகத்தில் கூட இப்படி ஒருத்தன் இருக்க மாட்டான் அப்படின்னு அவள் சந்தோஷப்பட்டான். அந்த மாதிரி தான் அயோத்திய நகரத்து ஜனங்களும் சீதாதேவியை பார்த்த உடனே இச்சிலை கிடைக்க சிலை ஏழையும் ஏறானும். அதுவும் இப்படி ஒரு பெண்ணு கிடைப்பாள்னா ஒரு வில்ல முறிக்கிறது இல்லை, எல்லாம் 7 பர்வதத்தை கூட முறிக்கலாம் அப்படின்னாலாம். கிட்டத்தட்ட கடைசியில் என்ன கேட்டான்னா, ஆஞ்சநேயர் திருவடி சொல்கிறார் இல்லையா, ராகவோர்கதி வைதேகி தஞ்சேயம். ராகவனுக்கு வைதேகி தான் பொருத்தம், வைதேகிக்கு ராகவன் தான் பொருத்தம். அந்த மாதிரி இவர்கள் ஒருத்தர் விவாதத்தில் இருக்கா. இப்போ அந்த விவாதத்தினோட சில பேர் மத்தியஸ்தம் பண்ணுகிறார்களாம். ஒன்றும் விவாதமே ஒன்றும் வேண்டாம், 2 பேருக்கும் பொருத்தமாக இருக்குது. இவரால் அவருக்கு அழுக, அவரால் இவருக்கு அழுகாங்கிறது இருக்கட்டும், இவருடைய அழகுக்கு அவர் அழகு தான் பொருத்தம் அப்படின்னு பொருத்தம் சொல்லுங்கோ அப்படின்னு திருவடி மாதிரி சொல்கிறார். சுவாமி தேசிகன் அப்படி தான் சொல்கிறார். ஏன்னா அந்யோன்ய லட்சியம் அப்படின்லாம் சாதிக்கிறார் இல்லையா. திவ்ய தம்பதிகள் 2 பேரும் எல்லா விதத்திலும் பொருத்தமானவர்கள் அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் சாதித்தார். இந்த அழகு விதத்தில் மாத்திரம் இல்லை, சகல கல்யாண குணங்கள், சகல அனுகிரகங்கள், வேதத்திலே சொன்ன பெருமைகள், இதெல்லாம் பார்த்தா 2 பேருக்கும் ரொம்ப பொருத்தமாக இருக்குது. பகவன் நாராயண அபிமதா அனுரூப அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கேயும் சுவாமி தேசிகன் சமதா விஷயேர் விவாதேகி, 2 பேரும் சமம் அப்படின்னு சாதிக்கிறாரா. அப்போது இந்த மாலையினால் அழகு கூடலையா, ஆண்டாள் மாலையினால் ரங்கநாதனுக்கு அழகு கூடலையான்னா கூடியிருக்கு. சுவாமி தேசிகன் அழகாக சாதிக்கிறார் இந்த விஷயத்தை. ஸ்தோத்திரத்ன பாஷ்யத்தில் சாதிக்கிறார், அபிரூபனானவனுக்கு ஆபரணத்தாலே அழகு கூடும் போலேங்கிற. ஒருத்தன் இயல்பாகவே அழகாக இருக்கான், ஆபரணம் போட்டால் இன்னும் அழகாக இருக்கான் அப்படின்னு உண்டோ இல்லையோ. அது மாதிரி ரங்கநாதன் அழகன் இல்லைன்னு இல்லை, அவன் என்ன ஆனாலும் அவனுடைய சௌந்தரியம் தான். ஆனால் ஆண்டாள் மாலையினால் அழகு கூடுகிறது அப்படின்னு தான் இருக்கட்டுமே. அது மாதிரி ஆண்டாளுக்கு ரங்கநாதன் மாலையினால் தான் அழகு கூடுகிறது அப்படின்னு இருக்கட்டுமே. சொதகா அபிரூபணம், சொதகா அழகாக இருக்கணும். இதுக்கு நல்ல உதாரணம் நம்ம எங்கே புரிஞ்சுக்கலாம்னு கேட்டால், பெருமாளையும் நம்ம சேவிக்கணும் வச்சுக்கோங்களேன். அப்போ ஸ்ரீரங்கம் ரங்கநாதன், நம்பெருமாள், காஞ்சிபுரத்தில் தேவப்பெருமாள், இவரெல்லாம் திருவாபரணங்கள் இல்லாமல், புஷ்ப மாலைகள்லாம் இல்லாமல் ஸ்வயம் திருமேனியில் சேவிச்சான்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஆச்சரியமாக சேவை சாதிப்பார், ரொம்ப அழகாக இருக்கார். அதே சமயம் புறப்பாட்டுக்காக புஷ்பங்கள் ஆபரணங்களை சமைச்சேன்னா அப்பவும் அழகாக இருக்கார். முன்னாடி அழகாக இல்லைங்கிறது இல்லை, அது ஒரு அழகு, இப்பவும் ஒரு அழகு இல்லையா. அந்த மாதிரி ரங்கநாதன் அழகு, ஆண்டாள் அழகு, இந்த மாலையினாலேயும் அழகு அப்படின்னு சாமியவாதத்தை சுவாமி தேசிகன் சமர்ப்பித்தாராம். இந்த மாதிரி சில பேர் அப்பவும் இருந்திருக்கா. அதனால் அந்த ரீதியில் இவருடைய மாலை மாற்றல் வைபவம் விசேஷமாக நடந்தது. ரங்கேஸ்வரஸ்ய தவச்ச பிரணயானுபந்தாத் அந்யோன்யமால்ய பரிவருத்திமபிஷ்டுவந்தः வாசாலயந்தி வசுதே ரசிகாः திரிலோகீம் न्यूनाधिकत्वसमता விஷயைர்விவாதைः. சிவதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.